ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க வந்திருக்கேன். அரசு வேலைவாய்ப்பு, அதுவும் குரூப் பி உடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வந்திருக்கு. ஸோ வேலைக்கு யாரெல்லாம் ரெடி அப்படின்றவங்க டக்கு டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணலாம் வாங்க. இந்த ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருந்தாலும் ஓகே, பிஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் ஓகே, பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே, எல்எல்பி படிச்சிருந்தாலும் ஓகே, எந்த ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ஒரு ரோலுக்கு இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலைக்கு தாங்க இப்போதைக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்காக 35,400 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் மட்டுமே 35,400, ஹெச்ஆர்ஓவோடு சேர்த்து அப்படின்னு சொல்கிறப்போ லைக் உங்களுக்கு வந்து 72,040 வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? என்னோடய சேனலுக்கு முத வரீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக எங்கே ஜாப் ரிலேட்டட் இருக்கோ அது எல்லாமே அரசாங்கம் நான் அரசாங்கம் எங்கே வேகன்சிஸ் இருக்கோ கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, February 4, 2025. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு குரூப் பி நான் கெசட்டட் ரோல், சரிங்களா? இங்கே தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. குரூப் பி நான் கெசட்டட் ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 241 வேக்கன்சி இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி 4வது லைன்லேயே அவங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லெவல் 6 ஆஃப் பே மேட்ரிக்ஸ் இருக்குது, சரிங்களா? லெவல் 6 மேட்ரிக்ஸு. அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேசிக் பே அப்படின்னு சொல்கிறது 35,400 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்மளோட ஹெச்ஆர்ஏ இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 72,040 வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. த அப்ராக்சிமேட் gross salary as per existing rate of allowance அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்ராக்சிமேட் gross salary எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 72,040 வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து பே ரிவிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ பே ரிவிஷனும் வந்தாலுமே சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் இப்போதைக்கு 241 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதோ ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி போதுங்க. போஸ்ட் கிராஜுவேட் வேணுன்ற அவசியம் கிடையாது. பேச்சுலர் டிகிரி இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து மினிமம் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட் பெர் மினிட் இங்கிலீஷ் டைப்பிங் ஆன் கம்ப்யூட்டரில் நம்ம டைப் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு டைப்பிங் வந்து டப்புன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக டைப்பிங் இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா 35 வார்த்தைகள் இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனும் இருக்கணும், கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்குரிய நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஜ் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா கேண்டிடேட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 30 வயசுக்குள்ளே கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த 30 வயசுன்றது 8/3/2025 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, ரிலாக்ஸேஷன் இருக்கும்ல, எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்றது எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கும். பட் வந்து அவங்க இன்ன வரைக்குமே அந்த ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை, சரிங்களா? usual relaxation in the age will be admissible to SC, ST and differently abled ex-servicemen and dependent of firefighter as per government rules பிரகாரம் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது எல்லாமே எங்கேயும் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது. இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, வித் ரூல்ஸ் ஆர்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அவங்க எல்லாத்துக்குமே வந்து லைக் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இந்த ஒரு இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதில் 100 கொஸ்டின் இருக்கும். 50 வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த இங்கிலீஷ் கொஸ்டினில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். சரிங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டினுமே இங்கிலீஷ் பேஸ்ட் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸு. சரிங்களா? அதில் வந்து 50 வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, அடுத்தது வந்து 25 வந்து ஆப்டிடியூடு இருக்குங்க, அடுத்தது 25 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்கும். இது ரெண்டுமே அதாவது ஒரு 100 மார்க்குக்கு நீங்கள் 2 மணி நேரம் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிடி நம்ம எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து 2 மணி நேரத்துக்கு எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் டைப்பிங் வந்து இருக்கணும்னு நான் சொல்லிடலையா, 35 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது, ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க இங்கே எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? மிஸ்டேக்குன்றது வந்து 3% தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் வந்து மினிமல் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள்னால் 10 நிமிஷத்துக்கு என்னது 350 வார்த்தைகள் வந்து டைப் பண்ணி இருக்கணும். அதில் வந்து 3% தான் நீங்கள் தப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஒன்று வந்து வைப்பாங்க. அதுவுமே வெறும் இங்கிலீஷில் தாங்க இருக்கும். லைக் இங்கிலீஷில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, ப்ரெஸி ரைட்டிங் கொடுப்பாங்க, எஸ்ஏ ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம். ஓகேங்களா? 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டுக்குமே செலக்ட் ஆகிட்டோம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்குமே இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டர்வியூ போர்டில் இருக்கும். சரிங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ ரவுண்டு இருக்கும். இன்டர்வியூக்கு நம்ம போய் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 128 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா? 128 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்டர்ஸ் எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல சென்டர்ஸ் இருக்குங்க. நம்மளால் போய் அதை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன். போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டோன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி அது சொல்லணும் அப்படின்னா, கீழே நான் வந்து இந்த ஒரு லிங்க்கை வந்து அப்ளை பண்ணுறது வந்து February 5 காலையில் 10 மணிக்கு தாங்க ஓப்பன் ஆகுது. அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து 5 மேலே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற பட்சத்திலே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸை கரெக்டாக வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.